அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் ரட்சிப்பு, எங்களுடைய மகிமை நீங்க தான்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடைக்கலம் நீங்க தான், எங்கள் கோட்டை நீங்க தான், எங்க தஞ்சம் நீங்க தான். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் மக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே கர்த்தாவே மக்கு மகிமை உண்டாவதாக என்று இந்த காலை வேளையில நாங்க சொல்லுகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல கூட வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியாய் இருக்கிறது என்று கேட்டான். இங்க முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஸ்தேவான் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஆலோசனை சங்கத்துல கூடி குற்றம் சாட்டுறாங்க. இப்ப விசாரணை நடக்குது. அந்த நேரத்துல பிரதான ஆசாரியன் ஸ்தேவானை பார்த்து கேட்கிறான், உன் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க, நீ என்ன சொல்ற? இந்த காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். இப்ப ஸ்தேவான் இந்த அதிகாரத்துல பேசுகிறத நம்ம தியானிக்கிறோம். சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து சகோதரரே, பிதாக்களே என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறான். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆபிரகாம பத்தி ஸ்தேவான் பேசுறாரு. இது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல இருந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் இருக்கு. ஆபிரகாமோட தகப்பன் தேராகு ஊர்ன்ற கல்தேயர் பட்டணத்துல இருந்து கிளம்பி கானான் தேசத்துக்கு புறப்படுறான். அப்படி புறப்படும் போது அந்த ஆபிரகாமோட தகப்பனோடு கூட ஆபிரகாமோட மனைவி லோத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வர்றாங்க. ஆனா அவங்க கானானுக்குள்ள போல ஆரான்ல தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல திரும்பவுமா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசி தரிசனமாகி பேசுறார். ஆரான்ற இடத்துல தரிசனமாகி பேசுறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இதான் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் காட்டுற தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உன் தேசம் இனம் இதெல்லாம் விட்டுட்டு புறப்படணும்னு சொல்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். ஊர்ன்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு ஆரான்ல வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு குடியிருக்கும்படி செய்தார். தகப்பன் ஆரான்ல மரித்த பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்பி இப்ப நீங்க இருக்கிற இந்த இடத்துல அவன் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு சொந்தமா ஒரு அடி நிலம் கூட இல்லை. அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது, குழந்தையும் இல்லை, சொந்த இடமும் இல்லை, குழந்தையும் இல்லை. ஆனா அந்த நேரத்துல உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்கும் உனக்கு பின்னாடி வர்ற சந்ததிக்கும்
குழந்தையே இல்லாத அவன்கிட்ட, பிள்ளையே இல்லாத அவன்கிட்ட உன் சந்ததிக்குன்னு பேசுறாரு. இந்த ஒரு அடி நிலங்கூட இல்லாத அவன்கிட்ட இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத, பின்னாடி நடக்க போறத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முன்னாடியே சொன்னார். இது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எகிப்து தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க, 400 வருஷம் அங்க துன்பப்படுவாங்க அப்படின்றத தீர்க்க தரிசனமா முதலே அவங்களுக்கு ஆதியாகமம் 15:13 சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அடிமைப்படுத்தின ஜனம் எகிப்து. அவங்க என்ன தண்டனை பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25-28 ஆகிய வசனங்கள்ல அவங்க இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வரும்போது அவங்க எல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினதுனால அவங்களோட ரதங்களோட சக்கரங்கள்லாம் கலண்டுருச்சு. அவங்க முழுவதுமா அந்த செங்கடல்ல அப்படியே அழிந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். அவங்கெல்லாம் அழிந்து போன பிறகு இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து எனக்கு இவ்விடத்துல விடுதலையாக்கப்பட்ட அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். ஆபிரகாமோட விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அப்படின்றது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அங்க ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு, விருத்த சேதனம் பண்ணணும்னு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாமும் அவனோடு கூட இருந்த இஸ்மவேல், அவனோட கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது, ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்த போது 8ஆம் நாளிலே அவன் விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்குக்கு பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். ஈசாக்கோட மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள், 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைக இருந்தாலும், ஏசாவும் யாக்கோபு இருந்தாலும், இந்த யாக்கோபு மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா யாக்கோபோட சந்ததியில தான் இஸ்ரவேல் வந்தது. அதுக்கடுத்து இந்த 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்கள் வருது. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். கோத்திர பிதாக்கள் அந்த மற்ற 11 பேரும் யோசேப்பு மேல பொறாமப்படுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா யாக்கோபு யோசேப்புக்கு மட்டும் பல வர்ண அங்கி வாங்கி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, யோசேப்பும் நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்னைய வணங்குவீங்க அப்படின்னு சொன்னதுனால யோசேப்பு மேல அவங்க எல்லாம் பொறாமப்பட்டு யோசேப்ப எகிப்துக்கு அடிமையா விற்று போட்டாங்க. இது ஆதியாகமும் 37வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து, ஆனா தேவன் யோசேப்போடு கூட இருந்தாரு. கஷ்டமான நேரங்கள்ல கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து அவனை விடுதலை செய்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
பார்வோனுடைய எகிப்து ராஜாவோட எகிப்துக்கு இவன் அடிமையா போயிருந்தான். அங்க ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தப்ப அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொன்னதுனால அவனை ராஜா உயர்த்தினாரு. அந்த நேரத்துல ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லும்படியா கிருபையா ஆண்டவர் கட்டளையிட்டார். கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தாரு. அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அந்த சொப்பனத்தை சொன்னது கரெக்டா இருந்ததுனால பார்வோன் யோசேப்ப அந்த தேசத்துக்கு தனக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்ப வைத்தான். அப்படி வீட்டு அனைத்துக்கும் அதிகாரியா ஏற்படுத்தினான். இது ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41ல இருந்து 44 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அப்ப யோசேப்பு அநேக உபத்திரவங்கள் வழியா கடந்து போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். இதெல்லாம் கர்த்தர் செய்த செயல் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் தியானித்தோம் அப்படின்னா, பிரதான ஆசாரியன் ஸ்தேவான்ட்ட எப்படி இதெல்லாம் என்ன உன்னை குற்றப்படுத்துறாங்க என்னன்னு கேட்கும்போது ஸ்தேவான் பேசின வார்த்தைகளை இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம். முதல்ல ஆபிரகாம் ஆண்டவர் உன் தேசம் உன்னோட இனத்தை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன செய்திய சொல்லியிருக்கு. அடுத்து 2வது, ஒரு அடி நிலம் கூட அந்த இடத்துல இல்ல, பிள்ளை இல்லாம இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உனக்கும் உன்னோட சந்ததிக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுப்பேன். உன்னோட சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையா துன்பப்படுவாங்க. ஆனா அடிமைப்படுத்துற அந்த ஜனத்தை நான் தண்டனை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு என்னை ஆராதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நடக்க போற எல்லா காரியத்தையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினாரு. ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் விருத்த சேதனத்தின் மூலம். ஆபிரகாம் ஈசாக்க பெற்ற போது 8வது நாள்ல அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினாங்க. ஈசாக்குக்கு மகன் யாக்கோபு, யாக்கோபோட பிள்ளைக 12 பேர், 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல இருந்த 11 பேரும் யோசேப்பு மேல பொறாமப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டாங்க. ஆனா யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலை செய்து அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து பார்வோனோட சமூகத்துல அவனை உயர்த்தி அந்த எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாகவும் பார்வோனோட வீட்டு அனைத்துக்கும் அதிகாரியாகவும் பார்வோன் அவனை ஏற்படுத்தினான் அப்படின்றத பார்த்தோம். நம்மளோடு கூட கர்த்தர் கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மளையும் விடுதலை செய்து நம்மளை உயர்த்தி வைக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. நம்மளும் ஆபிரகாமை போல ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்ற நம்ம அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல உம்மை விசுவாசித்து கீழ்ப்படிய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. வாக்கு தத்தத்தின் சந்ததியாகிய நாங்கள் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை கிறிஸ்துவின் இயேசுவின் மூலம் அது எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்போடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலை செய்து ஆசீர்வதித்து உயர்த்தினீர் ஆண்டவரே. கிருபையும் ஞானத்தையும் அருளினீர். அது போல ஆண்டவரே எல்லா கஷ்டமான நேரங்கள்லயும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி கிருபைகளை தந்து ஞானத்தை கொடுத்து
எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. உங்களை பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.